ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிறகடி காசெல்லாம் நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மனோஜ் வந்து போலீஸ்காரங்கிட்ட பலார்னு அரவஞ்சுங்கிறப்ப யாரெல்லாம் விழுந்து சிரிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முத்தை வந்து வார்ன் பண்ணி வெளில அனுப்பிச்சுறாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில வந்து கேட்குறாரு, என்ன தான் நடந்துச்சு, எதுக்கு எங்கள் அண்ணனை எல்லாம் அப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ்கார் வந்து காதில் சொல்கிறத கேட்டு முத்து விழுந்து சிரிக்கிறாரு. பாருப்பா, இந்த மாதிரி கேட்டால் யார் அடிக்காமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மீனா காதில் சொல்கிறாரு. அவங்களும் சிரிக்கிறாங்க. கடைசியில் வந்து வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் வந்து மனோஜ் என்ன சொன்னாருன்னு யாருமே சொல்லலை. அடுத்து மொத்தம் மீனா பாட்டியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க ரிலேஷன் வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இப்போ தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சதுனால நாங்கள் இவங்களை எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து தாத்தா பாட்டி கேரக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க, அவங்க ரிலேஷன் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அப்புறம் வந்து முத்துவோட ஃபோனை எடுத்து தாத்தா கொடுக்குறாரு. இது ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு, அதை விட்டுட்டு போயிடுச்சு, அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கவரில் இருக்கிறது என்னென்னு பார்க்காம வாங்கி வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலை சார் முத்தை பார்த்து என்ன பண்ணிட்டியா, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போலீஸ்காரங்களே வந்து பண்ணிட்டாங்க, நீ வயசானவங்க தானே உதவி பண்ண, நல்லது தான், இந்த மாதிரி உதவி தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் மீனா அது மட்டுமா சொன்னாங்க, கோவப்படாதவன் கோவம் தான் உனக்கு எதிரி, அது குறைச்சிக்கும் சொன்னாங்களே, அதை விட்டுட்டிங்களேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், கோவப்படுறதை கம்மி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜை பார்த்தோன்னே எங்களுக்கு சிரிப்பு வந்துடுது, ஏன்ப்பா இவன் கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார்ட்ட அந்த கதையை சொல்லவும் அவரு சமத்தையாக கடுப்பாயிடுறாரு. மனோஜ் எங்க வா அப்படின்னு கூட பலார்னு ஒரு அறை விடுறாரு. ஏங்க என்ன தெரியாமலே அழகாக அவனை அடித்தாங்கன்னு சொல்கிறான், இவன் வேறு நீங்கள் வேறு அடிக்கிறீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, இவனுக்கு இப்படி அடிப்பட்டால் தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வந்து மண்டக்காயுது, என்ன தான் போனான், எதுக்கு தான் ஆளாளுக்கு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அண்ணன் முத்து வந்து அந்த ஃபோனை பார்த்து மீனா கிட்ட, பாரு மீனா அது என் ஃபோன் மாதிரியே இருக்குது, அந்த கிராச்லாம் கூட அப்படியே இருக்குது சொல்கிறாரு. மீனா ஆமாங்க இது உங்கள் ஃபோன் தான் அப்படிங்கிறாங்க. ஃபோன் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்க இவங்க ஃபோனை தான். அண்ணாமலை பாருப்பா என் ஃபோன் கிடச்சிட்டு பின்ன உன் ஃபோன் ஒன்ட்ட தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா இது அந்த ஃபோன் இல்லை, என் பழைய ஃபோன் ஒன்று தொலைஞ்சு போச்சு இல்லை, இது அந்த ஃபோனுப்பா அப்படின்னு சொன்னவனே உள்ளே இருந்து அதை கேட்டு நம்ம ரோகிணிக்கு அள்ளு விடுது. என்னடா இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா அடுத்த பிரச்சனையா, வித்யா அந்த ஃபோனை கடல்லாம் போட்டேன்னு சொன்னால் இந்த ஃபோன் எப்படி இவன் கை கிடச்சிச்சு, அப்போ என்கிட்டயே அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜயா மேலே செம்மையாக காண்டாகிறாங்க. முத்து இருந்துட்டு இந்த ஃபோனை ஏதோ ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து அங்கேயே விட்டு போயிடுச்சுன்னு தாத்தா பாட்டி சொன்னாங்கப்பா, இப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சார் சொல்கிறாரு, அப்போ அந்த பொண்ணு தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணை பிடிச்சா சத்யாவோட வீடியோ வந்து யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக சொன்னப்பா, அந்த பொண்ணை பிடிச்சா எல்லாருமே வெளில வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே ரோகிணிக்கு வந்து செம்மையாக வந்து காண்டாவது. வித்யா போய் பார்க்கணுன்னு கிளம்புறாங்க. வித்யா வீட்டுக்கு ரோஹிணி போனோன்னே வித்யா வந்து ஏன்டின பசிக்குது நூடுல்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றேன் கேட்கவும் ரோஹிணி வந்து செம்ம டென்ஷனாக பேசுகிறாங்க. சரி முத்தோட ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்கும். அதான் நீ பீச்சில் போட சொன்னியே போட்டனே அப்படின்னு சொல்லவும், எதுங்க போட்ட அட்லாண்டிக்லேயே பசிபிக்லேயே சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க, நீ நம்ம ஊர் பஸ் நகர் பீச்செலாம் போட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த முத்தாவோட ஃபோன் அப்புறம் எப்படி அவன்கிட்ட கிடச்சிச்சு, இப்போ என்கிட்டே நீ போய் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தப்படலாம் வித்யாவை பேசவும், வித்யாவுக்கு ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆகிடுது. ஏன்டி நீ தான் ஃப்ராட் வேலை பண்ணுறேன்னா அதுக்கு நானும் துணை போயிட்டுருக்கேன், உன் பாவத்தில் பாதியத்துக்கு என் தலையில் போடுறேன், அதுக்கு நானும் இவ்வளோ நாள் அவனுக்கு குழந்தையா இருந்தேன், நான் உனக்கு உதவி பண்ண போலாம் தெரியல, இப்போ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு அதுக்குன்னு என்னை இப்பெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அவங்க பங்குக்கு ரோகிணி போட தாளிக்கிறாங்க. ஓ உனக்கு கோவம்லாம் வர வருமா, ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணி, ஆமாம் ஹெல்ப் வாங்கின மாதிரியா பேசுகிறேன், ஏதோ ஒரு வேலைக்காரிய வேலை விரட்டுற மாதிரி விரட்டுறேன், நானும் ஃப்ரெண்ட் ஆச்சு கொஞ்சம் பொறுமையாக போனால் என்ன ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபோன் வந்து முத்துக்கிட்ட கிடச்சிருச்சு, இப்போ என் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஓன் பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு வித்யா கேட்குறாங்க. ஓ இப்போ ஏன் பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லவும், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு தாண்டி ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முத்து வந்து ரோஹிணி தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.